வள்ளியின் வேலன் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வள்ளி தீபம் கொண்டு வந்து காமிச்சதுனால ரத்னவேல் ரொம்ப கோவப்பட்டு முறைச்சிக்கிட்டு இருக்க. அவர் கொஞ்சம் சத்தமாக தட்டை கீழே வேணும்னு சொன்னதுமே வள்ளி தெரியாமல் தட்டை கீழே போட்டுருவாங்க. தட்டை கீழே போட்டதுனால வேதனாகி அபசகுணம் அப்படின்னு சொல்லி ரத்னவேலை கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போக சொல்கிறாங்க. அப்போவே ரத்னவேல் முன்னாடியே வள்ளியை வேதனாகி திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன வள்ளி இது, உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொல்கிறது, தம்பி வெளியே கிளம்பும் போது இந்த மாதிரிலாம் அவனை டென்ஷன் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? அப்புறம் ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லி திட்டிகிட்டு இருக்கும் போது ரத்னவேல் எனக்கு என்ன ஆனால் அவளுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமும் வேதனாகி இன்னைக்கு முகத்தில் முடிச்சுட்டு போயிருக்கான், அவனுக்கு என்ன நடக்க போகுதோ தெரியல, இன்னைக்கு நாள் விளங்குற மாதிரி தான் அப்படிலாம் சொல்ல வள்ளி அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலே டிவியில் நியூஸ் வருது. அமைச்சர் போன கார் ஆக்சிடென்ட் ஆனதா நியூஸ் வருது. இதை பார்த்து வேலனோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பதட்டமாக இங்கே வேதனாகி வள்ளி அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. வள்ளி ஒரு பக்கம் பயங்கரமாக அழுதுட்டு இருப்பாங்க. இந்த நியூஸை பார்த்ததுமே வேதனாகி இப்போ சந்தோஷமா, அவனுக்கு இவ்வளோ நாளும் ஏன் முகத்தில் முடிச்சுட்டு போனானே, அவனுக்கு ஏதாவது ஆச்சா, இன்னைக்கு முதல் முறை முகத்தில் முடிச்சுட்டு போயிருக்கான், இன்னைக்கு என்ன நடந்திருக்கு பார்த்தியா, என் தம்பிக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படி இப்படின்னு வள்ளியை பயங்கரமாக திட்டம். வள்ளி ரொம்ப மனசுடைஞ்சு போய் ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலே கார் சவுண்டு கேட்கும். ரத்னவேலும் வேலனும் அங்கே வராங்க. வந்ததுமே வேதனாகி எல்லாரும் ஓடி போயிட்டு தம்பி உனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அக்கா அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே உள்ளே வராங்க. வள்ளி அவங்க அப்பாவை பார்த்ததுமே அப்பான்னு கூப்பிடுறாங்க. அப்பான்னு கூப்பிட்டதுமே வேதனாகி என்ன இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்க வரும்போதே ரத்னவேல் தடுக்கிறாங்க. அக்கா அவளை எதுவும் சொல்லாத, நடந்தது ஒரு விபத்து, இவளை சொல்லி என்ன ஆக போகுது, ரோட்டில் எவனோ பண்ண தப்புக்கு இவ என்ன பண்ணுவா, இதை பற்றிலாம் நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுறாங்க. வள்ளிக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது, எப்போவுமே அப்பா நம்மளை திட்டிட்டு தான் போவார், இன்னைக்கு ரொம்ப அமைதியாக போகிறாரே, முதல்ல நம்மளை திட்டாமல் போகிறாரு அப்படின்னு அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வேலன்கிட்டையும் உனக்கு எதுவும் இல்லைல்ல, எந்த அடிப்பும் படலைல்ல அப்படின்லாம் ரொம்ப அக்கறையாக வள்ளி விசாரிக்கிறாங்க. வேலன் நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வீட்டுக்கு போவார். அங்கே எல்லாரும் மாற்றி வேலன்கிட்ட உனக்கு எதுவும் இல்லைல்லப்பா, நீ நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரேணுகா வேலனுக்கு அப்படி ஆனதுனால ரொம்ப பதட்டம் ஆயிடுவாங்க. வேலனை ரொம்ப அக்கறையாக கவனிச்சுக்கிறாங்க. மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஒருத்தரும் கொடுக்கறது, ஒருத்தர் பத்து போடுறது அப்படின்னு சுற்றி வேலனை பார்த்துப்பாங்க. ரேணுகா முந்தானியில் காசை முடிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ வேணி அதை பற்றி கேட்கும்போது, இல்லை அவருக்கு இந்த மாதிரி ஆனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால தான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு முடிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்ததுமே பாத்தியம்மா வேலை மேலே ரேணுகா எவ்வளோ பாசமாக இருக்கான்னு, இவ தான் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மருமகமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க அப்பா இவெல்லாம் என் பிள்ளைக்கு கால் தூசிக்கு இணையாக மாட்டான், என் வேலனுக்கு பெரிய மகாராணி தான் பொண்டாட்டியாக வருவா அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே வீட்டில் வள்ளி தோட்டத்தில் பூ பறிச்சிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு குடும்பம் அங்கே வராங்க. ஆக்சுவலாக அவர் வள்ளியோட அப்பா கிட்ட டிரைவராக இருக்கிறவர், கார் டிரைவர், அவரோட குடும்பம் தான் அங்கே வராங்க. அங்கே வள்ளிக்கிட்ட நன்றி சொல்கிறாங்க. என் புருஷன் இப்போ உயிரோடு இருக்காருன்னா அதுக்கு நீங்கள் தாம்மா காரணம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல இருக்கும்போது வேலனோட அம்மா வேலனுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. அப்போ கால் பண்ணி உனக்கு எதுவும் இல்லைல்லப்பா, நீ நல்லா இருக்கல அப்படின்னு கேட்கும்போது, நான் நல்லா இருக்கம்மா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாமி தான் நம்மளை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வேலன் சாமி இல்லைம்மா மேடம் தான் காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லைம்மா, வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு, நாங்கள் 10 நிமிஷம் லேட்டாக வந்ததுனால தான் இப்போ உயிரோடவே இருக்கோம், 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தோன்னு வச்சுக்கோ இந்த இடிபாடில் ஆள் நாங்களாக தான் இருந்திருப்போம், எங்களை நீங்கள் உயிரோடவே பார்த்துருக்க முடியாது, அதனால் நீங்கள் நன்றி சொல்லணும்னா மேடம்க்கு தான் நன்றி சொல்லணும், அவங்களால தான் இப்போ நாங்கள் உயிரோடவே இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ரத்னவேல் கேட்டுட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் அந்த டிரைவரும் இதை கேட்டிருப்பாரு. அதனால தான் அந்த டிரைவர் அவங்க ஒய்ஃப் குழந்தைய கூட்டிகிட்டு வள்ளிக்கிட்ட நன்றி சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.